பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவர் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒரு மனதத்தோடு ஆராதிக்கவும் இயேசப்பா எங்களுடைய செவிகள் திறக்கவும் எங்கள் கண்கள் பார்வையிடையும் தேவன் உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கரைகளையும் ஆண்டவர் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். நீங்க பேசுங்க, மாம்சத்துல பேசாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். துதிக்க நம்ம எல்லாம் உங்களுக்கு செலுத்திடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா என்னுடைய பரிசுத்த நாமத்திலே கொஞ்சம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. எடுத்து ஒரு வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அவர் அழகா இப்படி சொல்லிருக்கலாம், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் பெரியவர். அவர் நம்மளை உருவாக்கிறவர். நம்முடைய தகப்பன் யாரு? இயேசு. அவர் சொல்லிற வார்த்தையை பாத்தீங்களா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அதிலே இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுக்கிறார். பெருகவே பெருக பண்ணுவேன், அதிலே இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய தேவன் அவர் சொல்லிறார், நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இந்த நாள்ல இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆசீர்வாதத்துல ஒரு பெருக்கம், வியாபாரத்துல ஒரு பெருக்கம், படிப்புல ஒரு பெருக்கம், கடன் பிரச்சனையில இருந்து நினைச்சது ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறார்கள்? ஆசீர்வதித்து என்ன செய்யறாங்க? பெருக பண்ணி இருக்கிறார். தானியேல பாத்தீங்கன்னா, யோபு பாத்தீங்கன்னா, இது மேல நிறைய பேரை பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஆபிரகாமை பாத்தீங்கன்னா கடற்கரை மணலை போல பெருக பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய சந்ததியும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்முடைய சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க பேர பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறாராம். அவ்வளவு பெரிய தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதித்தே ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எப்படி பெருக்கத்தை கொடுக்க போகிறார்? ஜெபத்தினாலே பெருக்கத்தை கொடுக்க போகிறார். விசுவாசத்தினாலே ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். சிலவங்க விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கும் போது அதுல பெருக்கம் கிடையாது. அதுல பருக்கள் தான் அதிகமா வரும். நிச்சயம் பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்காம பருக்களை ஆண்டவர் நினைச்சவாரு கொடுத்துருவாரு. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியை பார்க்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெருகவே பெருக பண்ணுகிறார். இந்த கடற்கரை மணலை என்ன குடும்பம் முடியாது. அந்த அளவுக்கு ஆபிரகாமின் சந்ததியை என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவருடைய சந்ததியை பெரிய சந்ததியா மாற்றினார். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் என்ன செய்தார்? இரட்டிப்பாய் ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை தான் என்ன செய்தார்? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இரட்டிப்பா கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க மட்டும் சொல்ல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளும் இந்த நாள்ல ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார்? பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நம்ம குடும்பத்துல ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். சில பேர் நிறைய காரியங்களை இழந்திருப்போம். அந்த இழந்ததுல இருந்து ஆண்டவர் என்ன செய்யறார்? பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஒருவேளை என்ன செய்யறார்? நோயினால் என்ன செய்யும்? கஷ்டப்படுவோம். இனி ஆண்டவர் அந்த நோயை வியாதிகளை ஆண்டவர் மாற்றி போட போகிறார். இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் மாற்றி போட்டு பெருக்கத்தை இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசத்துக்குள்ளவர்கள் கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய தேவனா இருக்கிறார். ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு 3 விதமான காரியங்களை கொடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வேத வசனத்தை நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவதாக சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். முதலாவது வசனம், சந்ததியை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். இரண்டாவது, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். மூன்றாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தால் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி ஆசீர்வாதத்தால் மாத்திரமல்ல, என்ன செய்யணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் நிறைய காணப்படும். நிறைய பணம் வச்சிருப்பாங்க, ஆண்டவர் நிறைய ஆசீர்வதித்திருப்பார். ஆனா அந்த ஆவிக்குரிய காரியங்களிலே ஆசீர்வாதம் இல்லாததாய் காணப்படும். ஒருவேளை அபிஷேகத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். இல்லைன்னா வேதத்தை வாசிக்க முடியாத சூழ்நிலை காணப்படலாம். இல்லைன்னா ஜெபிக்க முடியாத சூழ்நிலை காணப்படலாம். ஆனா நாம் இந்த நாள்ல ஆவிக்குரிய பெருக்கத்தை அதிகமாய் நாம் வாங்க போன ஆண்டவரிடத்துல இருந்து அதே மாதிரி நிறைய காரியங்கள் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார், சந்ததியை ஆசீர்வதிக்க போறார், ஆவிக்குரிய
இதுல என்ன சொல்றார்? பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பெருக்கனா சும்மாலாம் வராது, அதிகமாய் காணப்பட போகிறது. குறைவா இருந்தது அந்த பாருங்க, அந்த மாவும் அடையும் நினைச்சது வெறும் கம்மியா இருந்தது, எண்ணெயும் நினைச்சது கம்மியா இருந்தது. அது ஆண்டவர் நினைச்சு பெருக பண்ணினார். பெருக பண்ணினார். அவங்க இறந்து விடலாம்னு நினைச்சாங்க. அதனால ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். மாவு எண்ணெய் நினைச்சல, கடைசி வரை நினைச்சல, காலியாகல. முதலாவதாக சந்ததியை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ண போகிறாராம். வாசிங்க ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவர்கள் ஒருவராய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை அழைக்கிறார். அவன் தனியாக தான் இருக்கிறான், அவன் ஒருவனாக தான் காணப்படுகிறான். அவனை அழைத்து என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். வாங்க வாங்க வாங்க, உங்களை ஆசீர்வதிக்க பெறன்னு அழைக்கிறாரு. நமக்கு ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? நம்ம பாட்டி போயிட்டே இருக்கிறோம். உலகத்தை நம்பி இருக்கிறோம். நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம், நிறைய காரியங்களை இழந்து விடுகிறோம், கையின் பிரயாசத்தை இழந்து விடுகிறோம், வருமானத்தை இழந்து விடுகிறோம், நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனா ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனுக்கு தகப்பனாய் இருந்தான். அவருடைய விசுவாசத்தை பாருங்க, எப்படிப்பட்ட விசுவாசமாய் காணப்பட்டது. வாசிக்க வாசிக்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமை அழைக்கிறார். வாயா வந்து நினைச்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சொல்லி நினைச்சாரு. அவன் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் ஆண்டவர். இதனால நம்மளே ஆண்டவர் அழைக்க போகிறார். நம்முடைய சந்ததியை ஆண்டவர் அழைக்க போகிறார். பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணினார். நமக்கு அந்த அளவு பெருக்கம்லாம் வேண்டாம். நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கீங்களா? இல்ல, கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் போதும், கடன் இல்லாம வாழ்ந்தாலே அதே ஒரு பெரிய பெருக்கம் தான் அப்படின்னு நினைக்கீங்களா? இல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்கிட்ட வருமானம் இல்லையே, இல்ல நான் கடனை அழைத்து விட்டீங்கன்னா எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பேன்னு நீங்க அவிசுவாசம் உங்க மனசுல வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுறா பாருங்க, டக்குன்னு இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி போடுவார். மாற்றி போட்டு என்ன செய்வாரு? உங்களுக்கு ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசை, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை வச்சுவாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம், கலாத்தியர் 3 அதிகாரம் 7-9 வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிஞர்களாக என்று நினைச்சார் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் நினைச்சார் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்கிறார். அப்ப நம்ம விசுவாசமா இருக்கும் போது ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறும். ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறின பிறகு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதுல ஒரு ரகசியமே அடங்கி இருக்கிறது. முதலாவதாக ஆபிரகாமுடைய சந்ததியாய் நாம் மாற வேண்டும். ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறுவதற்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை ஆண்டவர் உள்ளே வைத்திருக்கிறார். விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். விசுவாசியை பதறாதே. நிறைய வாக்குத்தத்தங்கள் விசுவாசிகளுக்கு பற்றி, விசுவாசத்துக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம ஆசீர்வாதத்துக்கு குறைவாக காணப்பட்டோம்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஆபிரகாமின் சந்ததியை அவர் ஆசீர்வதித்தார். நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருந்தால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் போது ஆபிரகாம் பிள்ளைகள் என்று நாம் நினைச்சோம் அறியப்படுவோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்க, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் இந்த நாள்ல ஆண்டவரிடத்துல விசுவாசத்தை அதிக அளவு தாங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நான் முதல்ல உம்முடைய இடத்துல ஜெபித்து விட்டு தான் நினைச்சேனும் போகணும். உங்களுடைய வேதத்தை வாசித்து விட்டு தான் நினைச்சேன் வெளியில போகணும் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே ஒரு கட்டளையாக அதை நினைச்சீங்க வச்சுக்கோங்க. நான் நினைச்சேன், நான் போகும்போது நினைச்சேன் வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், ஜெபித்து விட்டா வெளில போவேன். ஒருவேளை நீங்க அதிகாலையில ஜெபம் செய்யலாம். ஆனா நீங்க உங்க தொழிலுக்கு போகும்போதோ இல்லைன்னா உங்க படிப்புக்காக நீங்கள் பள்ளிக்கூடம் செல்லும் போதோ கல்லூரி செல்லும் போதோ நினைச்சீங்க முதலாவதாக அந்த வேதாகமத்தை வாசித்து விட்டு நினைச்சணும். அதுக்கு பிறகுதான் நினைச்சணும் ஜெபித்து விட்டு தான் நினைச்சணும் மற்ற வேலைகளுக்கு போகணும். நாம் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பாராம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் நம்மளே ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கும் போது இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். ஆதியாகமம் 24 அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஆடு மாடுகளையும்
வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆபிரகாமுடைய வேலை செய்கிற அந்த வேலைக்காரர்கள் சொல்லுகிற சாட்சி சொல்கிறார்கள், என் எஜமான ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார், நிறைய ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார், அவர் சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார், வெள்ளியை கொடுத்திருக்கிறார், பொன்னை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். வேலைக்காரன் சாட்சி சொல்லுகிறான். அந்த அளவுக்கு ஆண்டவர் பெரியதாய் உயர்த்திருக்கிறார். அது வேலைக்காரன் சந்தோஷமா இருந்திருப்பார். வேலைக்காரனுக்கு எஜமான் நிறைய ஊதியங்களை கொடுத்து என்ன செய்திருப்பார், அவனை சந்தோஷப்படுத்திப்பார். ஆபிரகாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். காரணம், அவன் உண்மை உள்ளவனாகவும் விசுவாசம் உள்ளவனாகவும் காணப்பட்டான். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் ராஜாவாக ஆண்டவர் மாற்றுவாராம். பாருங்க, ஆபிரகாம் கையிட்டு செய்ய எல்லா வேலைகளும், அவன் செய்கிற எல்லா வேலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு கதை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தகப்பனார் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு நினைச்சா ஒரு குமாரன், அவர் சாவும் போது என்ன செஞ்சாரா, அவன் மகனை கூட்டு உன்னை ஆசீர்வதித்து நீ செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி ஆசீர்வதித்து நினைச்சிருந்தாராம், உயிரை விட்டாராம். அவன் செய்யறான் ஒரு சின்ன வேலை, ஒரு ஆடை கொண்டு விட்டோம்னா 2500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஆளு 5000 ரூபாய்க்கு போகும். அப்படி அவனுக்கு ஆசீர்வாதம் 2500 ரூபாய் கிடைக்கும். இதே போல அவன் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நிறைய பணம் சம்பாதித்து விட்டான். அவனுக்கு நஷ்டம் என்பது எதுன்னே தெரியல, அவனுக்கு நஷ்டப்படுறது எப்படின்னு தெரியல. நஷ்டப்படுவதற்காக அவன் நினைச்சுதான் பேரித்தம்பளங்களை வாங்கிருச்சேனும், அதை அங்க அதிகமான விலைகளை கொடுத்து வாங்கி இங்க குறைவான விலையில விற்கணும்னு சொல்லி நஷ்டப்படுவதற்காக அந்த நாடுகளுக்கு சென்றான். அரேபிய நாடுகளுக்கு சென்று என்ன செஞ்சானா, பேரிச்சம்பளம் தான் வாங்குறானா. 1 கிலோ 1 ரூபாய்க்கு தானப்பா நான் அந்த பேரிச்சம்பளத்தை கொடுக்குறேன். ஏன் சொல்றான், நான் 10 ரூபா கொடுத்தாதான் நான் வாங்க மாட்டேன்னு அவங்க நினைச்சு சந்தோஷமா கொடுத்தாங்களாம். அப்ப சொன்னாலாம், எதுக்குப்பா இப்படி வாங்கி ரூபாயை நஷ்டப்பட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது இவன் சொன்னானா, எங்க அப்பா ஆசீர்வதித்திருக்காரு, ஆசீர்வதித்தானே நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் என்ன செய்யறாரு, லாபம் தான் கிடைக்கும், எனக்கு நஷ்டம்னா என்னன்னு தெரியல, அது நஷ்டப்படுவதற்காக தான் நான் வந்தேன் அப்படின்னா. பாருங்க, இந்த கடற்கரை இந்த மணலை போல என்ன செய்யறாங்க, ஆசீர்வதித்தாரன்னு சொல்லிட்டு இந்த மணலை அப்படியே விட்டுருக்காரு. உள்ள இருந்து என்ன செய்யுது, ஒரு மோதிரம் கிடைச்சுதான். அது மோதிரம் யாருக்குள்ள மோதிரம்னு பார்த்தா ராஜாக்குள்ள மோதிரமா. ராஜா அதை மிகவும் சந்தோஷத்துடனும் அதை மகிழ்ச்சியுடனும் அதை அந்த வச்சிருந்த மோதிரம் தொலைந்தது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. கஷ்டப்பட்டோடனே வெளில அறிக்கை கொடுத்திருக்காரு, இந்த மோதிரத்தை கண்டு தெரிகிறவங்க தக்க சமாதானம் கொடுத்து நினைச்சோம் அனுப்புன்னு சொன்னோடனே இந்த மோதிரத்தை எடுத்தோடனே அதை ராஜாட்ட கொண்டு கொடுத்தோடனே அநேக ரூபா, அநேக பரிசு பொருட்கள், அநேக பொன் வெளியே கொடுத்து அனுப்புனாங்களாம். நஷ்டப்படவே முடியாது. ஆண்டவர் ஒரு தடவை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா நஷ்டமே பட முடியாதுங்க. உங்க தலையில ஆண்டவர் கையை பிள்ளைய ஆசீர்வதிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு நாள் நஷ்டப்பட முடியாது. நீ நஷ்டம் பட்டு பார்க்கலாம், முடியாது. 2 வண்டியை வாங்கி நான் விட்டு பார்க்கலாம், நஷ்டமே ஆகாது. 4-5 வீடை கட்டி வாடகை விட்டு பார்க்கலாம், லாபம் தான் வரும், இன்கம் வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் நமக்கு நஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நஷ்டம் நமக்கு எதனால வருது, நிறைய பேருக்கு நோயினால என்ன செய்யறது, நஷ்டம் வருகிறது. ஒரு சின்ன சுகர் இருந்தா போதும், மாசத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போகணும், டெய்லி நினைச்சணும் ஒரு மாத்திரை சாப்பிடணும். டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் எங்கேயாவது போய் திருட்டுத்தனமா ஒரு பாயசத்தை குடிச்சிட்டு வந்துடும், தலை சுத்தி நினைச்சோம் மயங்கணும்னே அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு குளுக்கோஸ் போடணும்ட்டு ஒரு நினைச்சணும் ஒரு இன்சுலேஷன் இன்ஜெக்ஷன் ஏதாவது ஒன்று போட வேண்டியிருக்கும். பாருங்க, ஒரு சின்ன சுகர்னாலே மாசம் 1000 ரூபாய் நம்ம செலவழிக்கும். அது மட்டும் இல்லாம காய்கறி வாங்க வேண்டியிருக்கு, பாவைக்காக நினைச்சு அவிச்சு குடிக்க வேண்டியிருக்கு, வேப்பிலையை நினைச்சு அவிச்சு குடிக்க வேண்டியிருக்கு, நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஒரு தடவை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா பாருங்க, அது நஷ்டமே பட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருந்தாலும் ஆண்டவர் அந்த வியாதியை ஆண்டவர் மாற்றி போடுவார். மாற்றி போட்டு என்ன நஷ்டம் இல்லாமல் காணப்படுவார். ஆதியாகமம் 13:6 வாசிங்க. ஆபிரகாமை ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்காருன்னு பாருங்க. ஒரு பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு சிலிப்பு வரும். ஆதியாகமம் 13:6 வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க, யாரு கூடியிருக்க, ஆபிரகாமுடைய சந்ததி ஒருமித்து கூடியிருக்க, அந்த பூமி அவர்களை தாங்க கூடாமல் போயிட்டு தான். பாருங்க, அவருடைய சந்ததி அந்த பூமி தாங்க மாட்டுக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த சந்ததியை செஞ்சிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறார், அவருடைய இடத்தை விசாலப்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துல அந்த சந்ததி வளர்ந்தாலுமே அந்த பூமி தாங்க கூடாமல் காணப்பட்டதாம். அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்த பெண்ணால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண இயலாமல் போய்விட்டது. நிறைய படம் இருக்கு, நிறைய ஆடு மாடுகள் இருக்கு, சந்தோஷமா நினைச்சல சந்தோஷத்தை கெடுக்க முடியல அவங்களால. சந்தோஷம் மிகுதியாய் வருகிறது. நிறைய ஆடுகள், நிறைய மாடுகள், நிறைய கோழிகள் அப்படி நிக்க மாதிரி ஒரு குடும்பம் தான் இதுல இருக்க முடியும். அடுத்த குடும்பம் அதுல அப்படி போகும்போது அந்த பூமியை தாங்க கூடாமல் போயிட்டுதான்.
பாருங்க எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மளை மாற்றப் போகிறாராம். நம்முடைய சந்ததியும் அந்த அளவுக்கு மாற்றப் போகிறாராம். நம்முடைய இடத்தையும் ஆண்டவர் அந்த அளவுக்கு விசாலப்படுத்த போகிறார். நம்முடைய கையின் பிரயாசத்தையும் ஆண்டவர் அந்த அளவுக்கு விசாலப்படுத்த போகிறார். பீரோல பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணத்தை வைக்க போறோம். பீரோல பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா வைக்க போறோம். பேங்க்ல பாத்தீங்கன்னா நினைச்ச போறோம், நோட்டு நோட்டா கொண்டு வைக்க போறோம். லாக்கர்ல கொண்டு செயின் மோதிரம் கொண்டு அடைய போறோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நினைச்சவர் ஆசிரிப்பார். நமக்கு வைக்க இடமே இருக்காது. சிலவங்க பெட்டு கீழோடி ஒழிச்சிருப்பாங்க, அப்படிலாம் வைக்கவே முடியாது. பாத்திரத்துல வச்சாலும் நினைச்சு அது நிரம்ப போயிருது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமா. விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நினைச்சுவார், சந்ததியை பெருக பண்ணுவார். இடம் கொள்ளா போகாத அளவுக்கு நினைச்சுவார். இடமே இருக்காது வீட்டுல. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வாஸ்து பாருங்க, அவங்க ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி தாங்க கூடாமல் போயிட்டான். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம். நிறைய ஆடு மாடுகள் இருக்கும் போது நினைச்சுவான், இதுல ஒருத்தர் மேய்ச்சி கொண்டு இருப்பான், அதுல இருப்பான். அப்படியே பெருகிட்டே இருக்கு. பெருக்கத்தை தான் கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வருமானத்திலும் ஆசீர்வாதம் இல்லை என்று நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா நம்ம இடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கிறது நம்ம நினைச்சணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நமக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய தவறுகளை நாம் இந்த நாளில் சரி செய்ய போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய கையின் பிரயாசம் கையில வச்சிருக்கிறதெல்லாம் ஓட்டையா கீழே போயிருது ஐயா, கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவ நீரே ஐயா, நீரே. அவந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரே ஐயா, நீரே. அவந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவ நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மா. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. கடைசியாக பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே ஒரு பெருக்கம் காணப்பட வேண்டுமா. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட பெருக்கமாய் காணப்படுகிறதா, ஒரு வேதத்தை வாசிப்பதிலே ஒரு பெருக்கம் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெபத்திலே ஒரு பெருக்கத்தை காணப்பட வேண்டும், விசுவாசத்திலே ஒரு பெருக்கம் காணப்பட வேண்டும், அபிஷேகத்திலே ஒரு பெருக்கம் காணப்பட வேண்டும். இப்படி நிறைய பெருக்கத்தை காணப்பட வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கம் அதிகமாக காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் பெருக்கமாய் காணப்படும். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் பெருக்கமாக காணப்படுமாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வரை வாசிங்க. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய விரட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் ஆண்டவர் சொல்லியிருக்கார். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு போ. உடனே விட்டு விட்டு போயிட்டாங்க. நாளை நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்ல, இந்த காரியத்தை விட்டு 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 வா. நம்மளால முடியாது. உலக பிரகாரமான காரியங்களுக்கு உலகத்தானுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியம் சொல்ல வேண்டும், பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டு அதே இதுல நினைச்சு உறுதியா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சில காரியங்களை விட்டு விட்டு வா. உன் தகப்பன் வீட்டை விட்டு விட்டு வா. தகப்பன் வீட்டை விட்டுட்டு யாராவது போக முடியுங்களா? உங்க தகப்பன் வீட்டை விட்டுட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு போனா போவீங்களா? போக மாட்டோம். தகப்பன் கூடையாவது இருக்கணும்னு நிச்சயம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்ல, தகப்பன் வீட்டை விட்டு விட்டு போன்னு சொன்னே உடனே கிளம்பிட்டான் ஆபிரகாம். வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமை பண்ணுவேன். போதும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னிடத்துல வா. நம்ம ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போனாலும் நம்மளால வர முடியல. கேட்ட நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க,
அப்படின்னு சொல்லி நினைச்சிரும், வரமாட்டுக்கும். இல்லைன்னா என் குடும்பத்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு அதனால சொல்லிட்டு இந்த ஆராதனைகளே விட்டு விட்டு நம்ம நினைச்சிடும் போயிடும். ஆண்டவர் சொல்லிடுறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்துக் கொள்ளுங்க, ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்னதும் மனமகிழ்ச்சியா இருந்துதான். நிறைய பேருக்கு மனமகிழ்ச்சியா இருக்காது. ஐயோ 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சிருமே, கவலையே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லிடுற, உன் தகப்பன் வீட்டை விட்டு விட்டு வா, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் பெருகவே பெருக பண்ணி நினைச்சுவார், ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேதத்தை வாசிக்கும் போது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதோட வசனங்களை வாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுல இருக்கிற நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும்னு இருக்கிறது. ஆனா தீமையும் கடந்து தான் நினைச்சது எனக்கு தொடர்ந்து வருதுன்னு கவலைப்படலாம். ஆனா நம்ம சில காரியங்களை விட்டு விட்டு வர முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அது இந்த நாள்ல விட்டு விட போகிறோம், நாள்ல விட்டு விட போகிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆதியாகமம் 17:7 வாசிக்கும் போது, தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அல்லேலூயா. பாருங்க, நேருக்கு நேர் ஆண்டவர் பேசுறாரு ஆபிரகாம்ல. நல்ல யார்கிட்ட ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறாரா? வசனத்தை கொண்டு பேசியிருக்கிறாரா? ஜெபத்தினாலே பேசியிருக்கிறாரா? தரிசனத்தினாலே பேசியிருக்கிறாரா? நிறைய காரியங்கள் நாம் இழந்து விட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறோம். காணாத ஆடை போல, வழி தெரியாத ஆடை போல அலைந்து திரிகிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை மாற்றப் போகிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆபிரகாமோட தரிசனமாகி அவரோடு எழுந்தருளினாராம். ஆண்டவர் மிகவும் நெருக்கமான ஒரு நண்பரை போல ஆபிரகாமோடு இருந்தாராம். காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு செவி கொடுக்கிறான் ஆபிரகாம். சொன்ன காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறான் ஆபிரகாம். நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? வேதத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை நம்மளால் கடைபிடித்து நடக்க முடியவில்லை. ஒரு சில காரியங்களால் நம்ம அதுல இருந்து நினைச்சோம்ல வர முடியல. நிறைய காரியங்களை நம்ம நினைச்சிரோம் இழந்து ஆசீர்வாதத்தை காணப்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது. ஆபிரகாமோடு கர்த்தர் ஒரு நண்பரை போல நினைச்சிடறான், கூட இருந்தான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் அந்த பெரிய தேவன், ஆக்சுவலி வானவனுக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன், அவ்வளவு பெரிய தேவன் ஆபிரகாம் நண்பரா இருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க சிலவங்க. ஒரு நண்பன் ஆற்ற குதிச்சுட்டா உடனே குதித்து காப்பாற்றுவார்கள், அந்த அளவுக்கு உயிரை கொடுப்பார்கள். அந்த நண்பரை போல பாருங்க நெருக்கமாக ஆண்டவர் ஆபிரகாமோடு இருந்தாராம். நம் தேவனோடு கூட நடக்க அனுபவம் ஆவிக்குரிய அனுபவமா இருக்கணும். நம் தேவனோடு இருக்கக்கூடிய காரியம் ஆவிக்குரிய அனுபவமா இருக்கணும். ஒருவேளை தனிச்சபத்தினால என்ன செய்யலாம்? ஆண்டவரோடு கூட இருக்கலாம். இல்லைன்னா வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பாரு. இல்லைன்னா செபிக்கும் போது, இல்லைன்னா சோத்திரம் ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பாராம். கர்த்தர் பாருங்க ஆபிரகாமின் இருதயத்தோடு பகிர்ந்து கொள்கிறார். அவனோட இருதயத்தோடு பகிர்ந்து கொள்கிறார். அவரு ஆண்டவருடைய சிந்தனையை ஆபிரகாம் நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். ஆபிரகாம் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் நினைக்கிறாரோ, இப்ப நமக்கு மேலுள்ள அதிகாரிகள் அவர்கள் நினைக்கக்கூடிய காரியத்தை நாம் நிறைவேற்றுகிறது போல ஆபிரகாம் நினைச்சாரா ஆண்டுடைய காரியத்தை நிறைவேற்றினாராம். நம்மளும் ஆண்டுடைய காரியத்தினால கொஞ்சம் நிறைவேற்றுவோமா? அவர் சொன்ன இந்த கட்டளைகளை கொஞ்சம் நிறைவேற்றுவோமா? இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கிற நம்ம இரவு பகலும் இருக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆண்டவர் இடத்துல இந்த வேதத்துல தியானமா இருப்போமா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமோடு மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறார். மோசேயோடு ஆண்டவர் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார். யோபுவோடு ஆண்டவர் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் பேசுகிற தேவன் நம்மளோடு கூட பேச போயிற அந்த நாளில நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போது, ஆண்டவரே என்னோட உள்ளத்துல வந்து பேசுன்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராம். அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமோடு மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22-33 வரை வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். நிறைய காரியங்களை ஆபிரகாமோடு பகிர்ந்து கொள்கிறார். என் மகனாகிய ஆபிரகாமோடு பகிர்ந்து கொள்கிறார். அவளை கிருபையுள்ள தேவன், நம்மளை உருவாக்கினவர் நம்மளை வெறுமையாய் விட மாட்டார். நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மளை வெறுமையாய் விட மாட்டார். நம்ம அவருடைய சாயலாக நம்மளை படைத்தார். இந்த மண்ணான சரீரம் அவரால் வந்தது. ஒருவேளை நம் மேட்டிமையாக காணப்படலாம், நம்முடைய சரீரத்தை வைத்து நம் மேட்டிமையாக காணப்படலாம். ஆனா கொஞ்சம் குற்றம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இது ஆண்டவர் உருவாக்கின சரீரம், இது ஆண்டவர் நமக்கு உருவாக்கின சரீரம். சுவாசத்தை கொடுத்தது ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மூச்சுதான் நம்முடைய இதுல ஓடிட்டு இருக்கிறது. மண்ணை எடுத்து ஆதாமிய ஏவாளை உண்டாக்கின தேவன் அவரை போல படைத்தார். என்ன ஒரு யானை மாரி படைச்சிருக்கலாம்ல மனிதர்களே? இல்லைன்னா ஒரு கழுதை மாரி படைச்சிருக்கலாம்ல? இல்லைன்னா ஒரு பூனை போல படைச்சிருக்கலாம்ல? இல்ல, ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரை போல தம் செயலாக படிக்கணும் சொல்லி என்ன செய்யறாரு? நம்மளை படைத்திருக்கிறார்.
நான் கொஞ்சத்திலேயாவது உண்மையாக இருக்க வேண்டுமா? ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார், நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறார். மோசையோடு ஆண்டவர் பேசிக்கிறார். பாருங்க, அவன் உண்மையா இருக்கிறபடினால் அதிகத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு 2:23 வாசிக்கும் போது, ஏசாயா 41:8 வாசிக்கும் போது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டானாம். நீங்க அந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்க. யாக்கோபு 2:23, ஏசாயா 41:8 வாசித்து பாருங்க வீட்டுல போய். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய நிறைய காரியங்கள், தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்தான், ஒரு மனவாட்டியாய் வாழ்ந்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஒரு சிநேகிதனாய் காணப்பட்டான். நம்மளும் ஆண்டவரிடத்துல கொஞ்சமாய் உண்மையா இருக்கும்போது அநேகத்துக்கு ஆண்டவர் நம்முடைய அதிகாரியை மாற்றுவாராம். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 68:18. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். நிறைய மனுஷருக்கு இருக்கிறார், ஆண்டவர் வரத்தை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், ஆவியின் கனிகள் 9 கொடுக்கிறார். நீங்க அதை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 12:8-10 வாசிக்கும் போது 9 விதமான வரங்களையும் ஆவியின் கனிகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்து என் பிள்ளையை ஆசீர்வதித்து நினைச்சணும், அவன் ஜெபிக்கும் போது நிறைய காரியங்கள் விடுதலை உண்டாகும் கொடுக்கிறாரு. சிலவங்க அது துருபிரசனம் பண்றாங்க, தவறான வழியில நடத்துறாங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய வரத்தை தாங்க ஆண்டவரே. அந்த அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, அந்த அபிஷேகம், தீர்க்க தரிசன வரம் எல்லாத்தையும் ஆண்டவர், அந்த வரங்களாகிய 9 ஆண்டவர் எனக்கு தாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் வாஞ்சித்து நாட வேண்டுமா? நம்முடைய கையின் பிரயாசம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதாது, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்டால் போதாது. என்ன செய்யணுமா? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கத்தை காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக பெருக்கத்தை காணப்பட வேண்டும். இந்த வரங்களை நாம் தேவனோடு வாங்கும்போது நெருங்கி உறவாட அது எதுவா இருக்கிறதாம். ஒருவேளை அபிஷேகத்தினால அந்நிய பாஷை பேசலாம். அந்த வரங்கள் நினைச்சிரு ஆண்டவரோடு நெருங்கி பழக அது நினைச்சிருது, உதவி செய்கிறது. பாருங்க, யோசித்து பாருங்க, நாம் பெற்ற வரங்கள், நிறைய பேர் வரங்களே இல்லாம இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அந்த வரத்தை தரணும். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிக்கும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அதை கொடுக்கும்படிக்காக நமக்காக வேண்டிக் கொள்ளணுமா? ஆண்டவரே, எனக்கு இந்த ஆவிக்குரிய வரத்தை தாங்க. ரோமர் 1:10 வாசிக்கும் போது ஆண்டவரே அந்த வரத்தை தாங்கன்னு சொல்லி கேட்காங்க. நம்மளும் ஆண்டவரத்துல இந்த வார்த்தையை கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய வரத்தை எனக்கு தாங்கப்பா, இந்த ஆவிக்குரிய வரத்தை எனக்கு தந்து செயல்படுத்துங்கப்பா, நான் உமக்கு பிரியமான பிள்ளையாய் மாற போறேன் சொல்லுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருக முடியும். சில ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள செபித்து வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு ஒட்டி உறவாடும் போது அந்த வரத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராம். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியில நம்ம இந்த 3 காரியங்களை ஆண்டவரத்துல கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய சந்ததியை தேவனை ஆசீர்வதிங்கன்னு கேட்க போகிறோம். 2வது, என் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்கன்னு கேட்க போறோம். 3வதாக, ஆவிக்குரிய வரத்தை தாங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக் கொள்ள போகிறோம். ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு ஆர்ப்பான் சொன்ன வார்த்தையின்படியாக யார் யார் உம்மிடத்தில் கேட்கிறார்களோ இந்த வரத்தை எனக்கு தாங்க, 9 வரத்தையும் தாங்கன்னு கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கொடுப்பீராக. வரத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் ஆண்டவர் சொல்லிக்கிறார். ஆபிரகாம் தனக்கு உண்டான தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு வந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவருடைய சந்ததியை ஆண்டவர் கடற்கரை மணலை போல பெருக பண்ணினாராம். பாருங்க, கடற்கரை மணலை போல பெருக பண்ணினாராம். அவனுக்கு அந்த ஸ்தலம், அவன் இருக்கக்கூடிய ஸ்தலத்தை அந்த பூமி தாங்க கூடாமல் போயிட்டு அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கிறார். உங்களுக்கு விளக்கம் என்ன ஆசீர்வாதம் இந்த நாளில காணப்படுகிறது? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? நம்முடைய ஆசீர்வாதம் எப்படியா காணப்படுகிறது? தரித்திரமும் வியாதியும் பிசாசின் பிடியிலிருந்து தான் காணப்படுகிறது. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வர சொல்லியிருக்கு. ஆனா நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரலையே என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ள தகப்பனாய் ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆபிரகாமை போல என்னை மாற்றுகிறாக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆபிரகாமை போல என்னை மாற்றுன்னு சொல்லுங்க. கெஞ்சி கேட்கும்போது ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த ஆவிக்குரிய வரங்களை தரப்போகிறார். ஆவிக்குரிய வரங்களை